இவளுக்கு எதுக்கு இப்போ என்ன தேடி வர அளவுன்னு தெரியல, இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுத அளவுன்னு தெரியல. என்னங்க டீ சொல்லுங்க, என்ன எது கூப்பிடுதிய? அட என்ன முடியாமம்மா நீங்கள் கோவப்படுதிய, கூப்பிட்டதுக்கே இப்படி கோவப்படுதிய. அங்கே என்னடானா உங்கள் மருமகளுக்கு புத்திமதி சொன்னதுக்கு ஊரே சேர்ந்து எங்களை ஒதுக்குது. நீங்கள் எங்கடானா உங்கள்கிட்ட பேசலான்னு பார்த்து நீங்களும் கோவப்படுதிய. நாங்கள் என்ன யாருக்குமே ஆகாமல் போயிட்டோமோ? என்ன டீ சொல்கிற? ஆமாம்மா, எல்லார் வீட்லையும் இப்படி சண்டை தான் வரும், வைக்க தான் செய்யும். அதுக்குன்னு வீட்டை விட்டு வரலாமா வைக்கலாமான்னு உங்கள் மருமகளுக்கு சொன்னோம். உங்கள் மருமக அவ்வளோ பேரையும் திரட்டிக்கிட்டு எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுட்டு நீங்கள் என்னடானா நீங்கள் என் மேலே கோவப்படுதியே. நாங்கள் என்னமோ உங்கள் குடும்பத்தை பிரித்த மாதிரிலாம் பேசுதியே. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் தான் ஆசை. உங்கள் மனசெல்லாம் எனக்கு தெரியாத, உங்கள் நல்ல மனசு எனக்கு தெரியும். நீ ஒருத்தியாவது புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் டீ. இப்போ யாம்ட்டு என்ன கூப்பிட்டா நான் கடைக்கு போகலான்னு நின்றுருக்கேன். மருமையாக வந்திருக்காவ, காப்பி போடுறதுக்கு சீனி கிடையாது, அதான் கடைக்கு போகலான்னு நின்னேன். அப்படியாம்மா, கடை பூட்டி கிடக்கே. என் வீட்டில் இருந்து வேணா சீனி தரட்டா? யா எப்போ கையறுத்துட்டு போய் நின்னா கூட இத்தனையுண்டு ராவறதுக்கு சுண்ணாம்பு தர மாட்டா. இவ எதுக்கு இப்போ சீனி தரேன்னு இவளை எதுக்கு இப்போ ஐஸ் வைக்கான்னு தெரியலையே. 2 சூனியக்காரையும் சேர்ந்து சோப்போடு ஐஸு பண்ணி ஒன்று சேருதுவ. நாளைக்கு நம்மளையும் பிடிச்சிட்டு பேசிடுவாளுவோ, பயமாக கிடக்கே. ஊர்க்கரை வேற அவ்வளோ பேரும் ஒன்றா கிடக்காளுவ. இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாளுவ? அப்படியா டீ, கடை அடைச்சு கிடக்கோ? ஆமாம் முனியம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுறதுக்கு தான் முனியம்மா உங்களை கூப்பிட்டேன். அதை சொல்லவே மறந்துட்டேன். என்னது டீ? முனியம்மா, நம்ம எல்லாரும் ஒரு குழுவில் இருந்தோம்ல, அந்த குழுவை விட்டு நம்மளை நீக்கிட்டாவோ. உங்களுக்கு தெரியுமா? அது உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாவளா? என்ன டீ சொல்கிற? குழுவிலேருந்து எடுத்துட்டாளுவலா? எவ்வளோ எதுவும் சொல்லலையே டீ. லோன் துட்டு வரப்போகுதுன்னு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த கீதாப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. நானும் கூட எனக்கும் லோன் வேணும், பேத்தியால் ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறாவே. இப்போ முத நம்ம எதனாலும் வாங்கி கொடுக்கணும்ல, அதனால சேர்க்கணும், லோன் எனக்கும் வாங்கி தாட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னாச்சு டீ? பாத்தீங்களாம்மா எவ்வளோ பெரிய வேலைத்தனம் பார்த்துருக்காளுவண்ணே. அவளுக்கு மட்டும் ஒரு 8 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து லோன் வாங்கிட்டாளுவ. உங்கள் மருமகளும் தைய கடை வைக்க போகிறாளா லோனை வாங்கி? உங்கள் மருமகளை தான் சேர்த்துருக்காளுவ. எங்களையெல்லாம் சேர்க்காம பிரித்து விட்டாளுவோமா, உங்களையும் சேர்க்கல, அந்த சுவாதியக்கால எல்லாரையும் பிரித்து விட்டாளுவ. என்ன டீ சொல்கிற? இவளை இல்லாமல் சேர்த்துருக்காவ? என் வீட்டு சிரிக்க இல்லாமல் குழுவில் சேர்த்து லோன் தராவ. அவள்கிட்டலாம் என்ன இருக்குன்னு இவளுக்கெல்லாம் தாராளுவ. ஆனால் அதை கழுதைக்கு சுவாதிக்கே வழி இல்லாமல் வீடு விட அலைதான்னு கேள்விப்பட்டேன். அவள் என்னத்தை நம்பி லோனை கொடுத்து அவள் என்னத்தை கட்ட போகிறா? அவளை சேர்த்துருக்காளுவ, நம்மளெல்லாம் ஒதுக்கி விட்டுருக்காளு. பற்றியா இவளுக்கு என்ன ஒரு ஏத்தம்? இந்த கீதா பாத்தியமா என் வீட்டு பக்கத்தில் தானே இருக்காளுவ. வரட்டும், குடுமையாக அறுத்துறேன். ஐயா முனியம்மா, இதைய சொல்லுறத கேட்டு போய் சண்டைக்கு எதுவும் நிற்காதியா. அவைய எல்லாம் எதுனாலும் ஒன்று சேர்ந்துக்கிட்டுதாளுவ. அவள்கிட்ட எல்லாம் ஒன்றும் பேசுத மாதிரி இல்லை. ஆமாம்மா, அவள்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் போய் பேசினதுக்கு எங்கள் வீட்டுக்கார விட்டான்னு சொல்லி குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணி விட்டாளுவ. அவள்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. இப்போ என்ன டீ செய்யணுங்க? ஏம்மா, அவளுக்கு எதிரியாக நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு குழு தொடங்கணும். யார் யாரை வேணான்னு சொன்னாலும் அவளுக்கெல்லாம் நம்மளா ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை தொடங்கி நம்ம லோனை வாங்கி கட்டணும். அவளுக்கு மூஞ்சில கறியை பூசணும். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் இப்போ வந்தேன். முக்கியமாக நீ சொல்கிறதும் சரிதான் டீ. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் குழுவிலேருந்து நீக்கிருக்கழுவ. என்ன நீக்கினது கூட எனக்கு பெருசு இல்லை டீ. என் வீட்டு சிரிக்க எவ்வளோ சேர்த்துருக்கழுவ பற்றிய குழுவில். அவளை இருக்க இவளுக்கெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணி வீட்டிலேருந்து கெடுத்து அலைய விடுறதுக்கு பார்க்காளுவட்டி. அந்த கழுதை 4 நாள் ரோட்டில் திரிஞ்சிட்டு பிறகு வீட்டுக்கு வந்துருந்து தான் நானே என் மயனும் பார்த்தோம். அது பார்த்தியாட்டி கொடுக்கு முளைச்சிக்கிட்டு எப்படியெல்லாம் தெரியுதுன்னு இப்போ குழுவில் ஏறி ரோன் வாங்குற அளவுக்கு ஆயிட்டாலோ. ஏன் கேட்குறிய? ஒன்றும் சொல்லுத மாதிரி கிடையாது. இப்போ உங்கள் மருமக தான் இந்த ஊருக்கே பிரசிடென்ட் மாதிரி சுற்றிட்டு கிடக்கு. சரி, நீ மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசி என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம ஒரு குழுவை கொடுவோம். இவளுக்கு மட்டும்தான் குழுவு தெரியுமோ, நம்மளுக்கு குழுவு தெரியாதோ? நம்மளும் பேங்குக்கு போவோம், நம்மளும் லோனை வாங்குவோம். ஏட்டி, இந்த சிரிக்கி இந்த ஊரை விட்டு விரட்டணும் டீ. அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க டீ. ஆத்தாடி பிளான் பட ஆரம்பிச்சுட்டாளுவ. இவ்வளவு கூட நம்ம நின்னோம்னா ஆகாது. நம்ம காதில் கேட்டால் கூட பயத்தில் யாராவது கேட்டாங்கன்னா வளரி வச்சுருவோம். நம்ம பெசாட்டி போவோம். இவ என்னன்னாலும் பேசி பிடிச்சிட்டு வரட்டும். எக்கா, மணி 6 போகுது. வீட்டில் விளக்கு போடணுங்க்கா, நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னு. ஏட்டி நில்லு. ஏட்டி, நீ யார் யாரை குழுவில் சேர்க்கணும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லி நானும் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளையோட பேசிட்டு சொல்லியே. சரிம்மா, இனிமே தான் போய் சுவாதியக்கள்கிட்டலாம் சொல்லணும். அவையிட்டெல்லாம் சொல்லாமே நிப்பாட்டிட்டாலுன்னு நினைக்கிறேன். ஒரு குழுவில் இருக்கோம்னா என்ன மரியாதை காமிக்காளுவ. ஒரு வார்த்தை சொல்லிட்டுனாலும் குழுவை விட்டு எடுக்கணும்ல. சொல்லாமல் கொள்ளாமல் கூட தூக்கியிருக்காளுவ. நான் எல்லாத்தையும் சொல்லி ஆளை கூட்டியம்மா. சரி டீ. இவ ஒருத்தினால ஊரே பகையாக என்கிட்ட நிற்காளுவ. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கூட சேர்ந்துட்டு இருக்காளுவ. இவள்கிட்ட என்ன இருக்கு? பாட்டும் பாட்டு எங்கே போயிட போகிறாளுவ? இந்த ஊர்க்கறியை பூரா 2 ரூபா வட்டி கொடுங்க, 5 ரூபா வட்டி கொடுங்கன்னு ஏன்ட்ட தானே துட்டு கேட்டு வரணும். அப்போ பார்த்துக்கிட்டே இவளுகளை. சின்ன பொண்ணு, தோட்ட வேலை எப்படி இருந்துச்சு? இத்தனை நாள வேலைக்கே போவோம், வீட்டுலயே சுத்திட்டு கிடந்தேன்.
இன்னைக்கு திப்பு திப்புன்னு வேலைக்கு போறேன்னு போனா எப்படி இருந்துச்சு? கைகள் எதுவும் வலி இருக்கோ? யாங்க பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டியா? 100 நாள் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன்ல இடையில இடையில. ஏமா 100 நாள் வேலையில சும்மா போய் பேசி கதை பேசி இருந்துட்டு வருவிய? தோட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் சின்ன பொண்ணு. அது 3 பொம்பளை ஆளு தான். 100 நாள் வேலைன்னா நிறைய ஆள் இருப்பாவ, தெரியாது. இது நீங்க 3 பேரும் ஒத்தையில போகும்போது ஒரு மாதிரி சங்கடமா தானே இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்கள் என்ன போய் அந்த நேரம் ஃபுல்லாக வேலையாக பார்த்துட்டு இருந்தோம். காலையில் ஒரு 2 மணி நேரம் தாங்க வேலை பார்த்தோம். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சும்மா இருந்தாச்சு, பேசி எடுத்து சிரிச்சுட்டு அப்படியே இருந்து மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் வேலை பார்த்தோம். அப்புறம் சாப்பிட்டோம். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்தோம். அதோட தண்ணி வந்துட்டுன்னு வந்து சொன்னாவளா, அந்த இடம் போட்டு ஓடியாந்தாச்சு. அந்த அக்கா லட்சுமி அக்கா நல்லவியங்க. அப்படி எதுவும் நம்மளெல்லாம் போட்டு தொல்லையெல்லாம் பண்ணது கிடையாது. அவியலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கே விருப்பம் கிடையாது. நம்ம ராணி அக்கா வேலை இல்லாமல் கஷ்டப்படுதாவ பற்றிலா, அவிய கேட்டாவன்னு தாங்க கூட்டிகிட்டு போனாவ, இல்லைன்னா யாரையுமே கூப்பிட்டு போயிருக்க மாட்டாவ. சரி சின்ன பொண்ணு, ராணியக்கா போற வரைக்கும் மட்டும் போ. அப்புறம் நிப்பாட்டிருன்னா இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நீ பாட்டு பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இரு. இன்னைக்கு யாரு அங்கன்வாடியில இருந்து கூட்டு வந்தா? பாத்திமாங்க. பாத்திமால தான் போய் கூட்டு வர சொன்னேன். கூட்டு வந்து வீட்டில் அவள் வீட்டில் வச்சுருந்தா. அப்புறம் சாயங்காலம் போய் கூப்பிட்டு வந்தேன். சரிம்மா, டெய்லிலாம் இப்படி யாரையும் சொல்லி சொல்லி விட முடியாது பத்தியா? பிள்ளையை யார் நம்பியும் கொடுக்கவும் முடியாது இந்த காலத்துல. நீ நேரத்தோடி வந்துரு, 3 மணிக்கெல்லாம் வந்துரு வேலையை விட்டு. என்ன? சரிங்க, நாளைக்கு ஒரு 3 மணியோட நிப்பாட்டிட்டு வாரேன்னு. இனி தங்கம், இன்னைக்கு பால்வடியில என்ன சொல்லி கொடுத்தாவ மக்களுக்கு? என்ன மக்களே சொல்லி தந்தாவ? அப்படியா? படிச்சீங்களா மக்களே? எழுதி பார்த்தீங்களா? மதியத்துக்கு என்ன மக்களே சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு தந்தாவ? முட்டையெல்லாம் தந்தாவளோ? சாப்பிட்டீரோ? ஏங்க நீங்கள் அப்புறம் பேசுங்க. அந்த பால் எடுத்து சூடாடி குடிங்கங்க. கொஞ்சம் ஆறட்டும் சின்ன பொண்ணு, ரொம்ப சூடா இருக்கு. பிள்ளைக்கு பால் கொடுக்கலையா? எங்கே எடுத்து வச்சிருக்கேன். அவள் ஆறுனக்கப்புறம் தானே குடிப்பா, எடுத்து வச்சிருக்கேன். சரி, பாலை குடிச்சிட்டு நேரத்தோடி படுப்போம். கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வேலை பார்த்தேன்னா கை காலெல்லாம் வலிக்க மாதிரி தான் தெரியுது. வலிக்கோ? மாத்திரை எதுவும் வேணுமா சின்ன பொண்ணு? கை கால் எதுவும் அமுக்கி விடட்டா? ஏங்க வேண்டாங்க, அவ்வளோ வலி ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு பற்றியில வீட்லேயே சும்மா இருந்தேனா திடீர்னு வேலை பார்க்கவும் ஒரு மாதிரி கை கால் அஸ்தியாக வருது. வேற ஒன்றும் கிடையாது. நேரத்தோடி தூங்குனா சரியா போகும். ராணியக்கா பிள்ளைகள் சத்த மாதிரி கேட்கு. வெளியே உட்காந்து பேசி சிரிப்பாவன்னு நினைக்கேன். எங்க நானும் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வரட்டா? இப்பதானே கை கால் வலிக்கு உறங்க போகணும்னு சொன்னேன். பேசாம கிடந்து உறங்கலாம்ல சின்ன பொண்ணு. ஏங்க ராத்திரியில வெளியே உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க. பிள்ளைகளோட உட்காந்துட்டு போக போல. நானும் கொஞ்ச நேரம் போய் சத்த இருந்து பேசிட்டு வரேன். பிள்ளையும் உறங்க போட்டு நீங்களும் உறங்குங்க, நான் வந்துடுவேன். சரி போ, நான் பாத்துக்கிடி. சரிங்க, ஒரு 1/2 மணி நேரம் தாங்க. அவைய உள்ள போறப்ப நானும் ஓடி வந்துடுவேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. என்ன தாய் குளமே, பாட்டெல்லாம் இன்னைக்கு பழமாக இருக்கு. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. அதானம்மா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சோக பாட்டு பாடுவா. இன்னைக்கு இன்னும் ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் களையா இருக்கு. ஏட்டி, அம்மா ரொம்ப நாள் கடமை தெரியுமா? வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறேன். உங்கள் அப்பன்ட்ட கடந்த வரைக்கும் அந்த அடுப்பங்கரையில் நின்னே என் வாழ்க்கை முடிஞ்சிட்டி. அப்படி இருந்த சோகமாவா வாழ்ந்தோம்? சம்பாதிக்க துட்டை பூரா குடிச்சே அடிப்பான். நான் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும் அங்கே வாங்கி கொடுக்க இங்கே வாங்கி கொடுக்கன்னு பிச்சு அலைஞ்சேன். எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழில் வச்சுக்கணும், நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு என்ன ஆசை தெரியுமா? இந்த ரேஷன் கடையில் கிடைக்க சேலையெல்லாம் கிழிச்சு உங்கள் 2 பேருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையிலேயே தச்சு மாட்டி விடுவோம் டி. அவ்வளோ பிடிக்கும் அம்மைக்கு தையல்னா. சரிம்மா, அதுக்கு இப்போ என்ன திடீர்னு என்ன சந்தோஷமா இருக்க? சோனியா, சத்யா, அம்மாவுக்கு நாளைக்கு குழுவில் லோன் தராங்களாட்டி. 10,000 தாராவலாம். நாளைக்கு அம்மா போய் ஒரு மிஷின் வாங்கலான் இருக்கேன், தையல் மிஷினு. என்னம்மா சொல்லுத? உண்மையா சொல்லு. ஆமாம் மக்களே, அம்மா எத்தனை நாளைக்கு இப்படி சும்மா இருக்க முடியும்? இனி எப்படி இருந்தாலும் எனக்கு இருக்க கோவத்துக்கும் ரோசத்துக்கும் உங்கள் அப்பனை தேடி போகிற மாதிரி யோசனையே கிடையாது.
உங்கள் 2 பேரையும் கட்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஒத்தையில் இருப்பேனே தவிர அந்த ஆளை தேடியில் நான் போகவே மாட்டேன். அவனா என்னைக்கு என்கிட்ட திரும்பி வரானோ வரட்டும், நானா ஒரு நாளும் போய் நிற்க மாட்டேன். இப்போ நமக்குன்னு ஏதாவது தொழில் பார்க்கணும்ல சத்தியா. உங்கள் 2 பேரையும் படிக்க வைக்கின்றது இருக்கு. இப்போ தான் பள்ளியோடம் படிக்கிறிய, இனி காலேஜ் படிக்கணும், 2 பேரையும் கட்டி வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. இப்போயே அம்மா சுவாந்து இருந்துட்டேன்னா என்ன செய்ய? இப்போ வர வருமானத்தெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அழகா ஒரு மிஷினை வாங்கி போட்டு வீட்டில் தச்சோன்னு வையேன். இப்போதைக்கு தையல் அதிகமாக கிடைக்க வரைக்கும் ராணி நம்ம லட்சுமியத்தை விட்டு தோட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து இருக்க சட்டையெல்லாம் தைச்சு போடுவேன். அப்புறம் நிறைய துணி வந்துட்டு நெய்வேன். அழகா உங்கள் 2 பேரையும் பள்ளியோட அனுப்பிட்டு வீட்டிலேயே இருந்து தச்சு போடலாம் மக்களே. நல்ல துட்டு. நம்மளை ஆவாதுன்னு விரட்டி விட்டாலும் அவன் பாட்டி, அவன் முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் மக்களே. நம்ம இப்படி சோகமாக இருந்தோன்னு வையேன், நம்ம கஷ்டப்படுத்ததான் பார்க்கணும்னு அவைய நினச்சிட்டு இருக்காவ. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஷ்டமாகவே இருக்கக்கூடாது, நம்மளும் முன்னேறணும். அம்மைக்கு அதான் மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இப்போதான் நல்ல நல்ல காரியம்லாம் நடந்து வருது. அங்கே இருக்க வரைக்கும் ஏன்டேன்னு ஒரு 10 பைசா கையில் தரமாட்டா தெரியுமா? இந்த குழு துட்டெல்லாம் வாங்கிட்டு தானே அவைய தான் வாங்கி வச்சுப்பாவே. இப்போ தான் அம்மா கையில் கிடைக்க போகுது. அம்மா ஒரு மிஷினை வாங்கி அழகாக ஒரு தையல் கடை போட போகிறேன். எம்மா சூப்பர்மா. எம்மா ஒன்றை மாதிரி தான் எல்லா பொம்பளையாலும் நல்லா தைரியமாக இருக்கணும். எம்மா சூப்பர்மா சூப்பர். ஒன்னே நினச்சி எனக்கே ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது தெரியுமா. நான் எங்கள் பள்ளியோடத்துலலாம் போய் சொல்லுவேன்னு, எந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம்லாம் தைக்கணும்லாம் தைச்சி தருவில்லம்மா. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியேன். ஆமாம் ஆமாம் நானும் போய் சொல்லுவேம்மா. சரி மக்களே. எம்மா நீ இப்போ கஷ்டப்படுமா, நான் படித்து பெரிய ஆளானன்னு வையேன், உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா. இப்போ நான் மட்டும் என்ன சும்மா ஓட்டுருவேன், உன்னை நானும் நல்லா பார்த்துக்கிடுவேம்மா. ஆமாட்டி ஆமாம், உங்களை மாதிரினா நாங்களும் சொல்லிட்டு தெரிஞ்சவியனா. எங்கள் அம்மா 7வது படிக்கும் போதே இறந்து போனா. எங்கள் அப்பா முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் பாட்டி தான் என்ன போட்டு அவ்வளோ பாசமாக வளர்த்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் பாட்டி இறந்து 1 வாரம் கழிச்சு தாண்டி எனக்கு தந்தியே வந்துச்சு. அந்த காலத்துலலாம் போன் கிடையாது பற்றியா, லெட்ரு தான் எழுதி போட்டாவ. லெட்ரு வந்து என்ன சேர்றக்குள்ளே 1 வாரம் ஆயிட்டு. திருப்பி ஊருக்கு போய் பார்த்தா எங்கள் பாட்டிக்கு சமாதியே கட்டிட்டாவ. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நம்ம நினச்ச மாதிரி இருக்க முடியாது மக்களே. அதெல்லாம் அவியவளுக்கு அமையிறத பொறுத்தி. நீ உங்கள் காலத்தில் வேணால் மாறி இருக்கலாம். போமா, நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றும் மறக்காமல் நாங்கள் பார்த்துக்கிடுவோம்மா. ஏக்கா ராணிக்கா, என்ன ராத்திரி நேரத்தில் ஒரே பாட்டு சத்தமும் பேச்ச சத்தமும் குதூகலமாக கிடக்கு. சின்ன பொண்ணு சாப்பிட்டோமா, இந்த பிள்ளைகளும் உறக்க வரலன்னு சொல்லிச்சு. அதான் கொஞ்ச நேரம் சத்தம் இருப்போன்னு வந்தேன். சின்ன பொண்ணு வீட்டில் டிவி ஒன்றும் கிடையாது பற்றியா, பிள்ளைகளுக்கு பொழுது போக மாட்டேங்கி. அதான் கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டு அப்புறம் போய் இப்போ உறங்குவோன்னு கூட்டிகிட்டு வந்தேன். நானும் உறங்கதாங்க போனேன். அப்புறம் பிறகு உங்கள் சவுண்டு அடித்து அதான் சத்தம் இருந்துட்டு போவோன்னு வந்தேன். சரி சரி சின்ன பொண்ணு, சாப்பிட்டியா? பிள்ளைகளுக்கு சோறெல்லாம் கொடுத்துட்டியா? சாப்பிட்டோங்க, எல்லாரும் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பாலும் ஆற்றி குடிச்சாச்சு. சரி சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நாளைக்கு துட்டி இறந்தோன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சின்ன பொண்ணு. என்கிட்ட போனதும் கிடையாது, மெசேஜ் வரதொன்னும் தெரியாது. நீ சொல்லு, நம்ம போய் ஏடிஎம்ல போய் துட்டு எடுத்துட்டு வந்துடுவேன்னு. எடுத்துட்டு ஒரு மிஷினை போய் பார்த்துட்டு வருவோம் சின்ன பொண்ணு. ஏக்கா வந்த உடனே ஆளை உங்கள்கிட்ட தாங்க ஓடிந்து சொல்லியேன். சொல்லிட்டு நம்ம போவோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் நானும் லட்சுமிக்கா 3 பேரும் போய் பார்த்துட்டு வருவோங்க. உங்கள் ஆசையை ஏன் விட்டு வைக்க, நாளைக்கே போவோம். சரி சின்ன பொண்ணு.